படம் வச்சுக்கிட்டு இருக்கா. சரி மத்த தானே வேணும். எங்க வீட்டுல 2 மத்து இருக்கு. என்ன ஏதோ பாட்டிக்கு கொடுத்த மத்து ஒண்ணு, அப்புறம் எங்க வீட்டுக்காரையும் வாங்கிட்டு வந்த மத்து 2 மத்து இருக்கு. அதை போட்டு கிடந்துட்டா என்ன என்ன அதை கடல்ல போட்டா மிதந்து கிடக்க முடியும். இந்த உலகத்திலே பெரிய மாமலை ஆகிய மந்திரமலையை கொண்டு வந்து ஆளி என்று சொல்லக்கூடிய கடலிலே மத்தாக பாவித்தார்கள். மத்து கிடைச்சு போச்சுது. இனி இழுத்து கடையணும்னு சொன்னா ஒரு கயிறு வேணும்ல. கண்டிப்பா வேணும். சும்மா தட்டாத என்று கயிறுக்கு என்னையா செய்யலாம்? கயிறு தானே தீபாவளி பக்கம் 24 பாகத்துல வீமங்கயிறு போடுறாங்க. இங்க இருந்து அங்க எதுக்கு போனோம்? இங்க பக்கத்துல இல்லையா? இந்த பக்கத்துல கயிறு கடைகள்ல கொஞ்சம் இழுக்கக்கூடிய நேரம் கயிறு அந்த போயிடும். தேவர்களும் அசுரர்களும் 2 பக்கமாக விழுந்துருவாங்க. ஐயோ ஆகையினால இந்த உலகத்திலே மிகவும் கொடிய விஷம் படைத்த நாகமாகிய வாசு என்று சொல்லக்கூடிய பாம்பை கொண்டு வந்து இந்த மந்திரமலையிலே சுற்றி கட்டி தெய்வாதி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் இன்னொரு பக்கமாக நின்று இழுத்து அமிர்தம் கடையை எத்தனைக்கிறாங்க. ஆமா பாம்பு சொன்னா வாலு தலை இருக்குமே. கண்டிப்பா உண்டு. அந்த பாம்பினுடைய தலைப்புறத்தை யார் பிடித்தார்? வால்புறத்தை யார் பிடித்தார்? தலைப்புறத்தில கோழி இருந்த வீராதி என்று கக்க கக்க கக்கவல்று கடகடவன சிரித்தார். கடகடவன சிரித்தார். கக்க கக்க கக்கவல்று கடகடவன சிரித்தார். கடகடவன சிரித்தார். சிறியவரே தேவர்களே சிற்றத்திலே கருவிகளே. சிறியவரே தேவர்களே சிற்றத்திலே கருவிகளே. கக்க கக்க கக்கவல்று கடகடவன சிரித்தார். கடகடவன சிரித்தார். கக்க கக்க கக்கவல்று கடகடவன சிரித்தார். கடகடவன வீராதி வீரன் சூராதி சூரன் அந்த பாம்பனுடைய வாழை பிடிக்கணும். நாங்க எல்லாரும் தலைப்புறத்தை பிடிப்போம் என்று அதற்கு அசுரர்கள் தலைப்புறத்தை பிடிக்க தேவாதி தேவர்கள் வாழ்புறத்தை பிடிக்க அழகாக எடுத்து அமிர்தங்களையே எத்தனைக்கிறாங்க. ஆமா பாம்பு சொன்னா அதுக்கு உயிர் பிராணி தானே. நம்மளை தவிர உயிர் ஜீவன் தானே. அசுரர்களுடைய குணம் எப்படிப்பட்டது? அதாவது மோக குணமடைந்தவர்கள். இந்த அசுரர்கள் நல்ல கையெழுத்தால் முடிச்சு மண்ணாகிடுவாங்க. இப்படி ஆகையினாலே ஆண்டவனாகி சிவபெருமானை நினைத்து என்ன பண்ணல்லவா எந்தாயும் அல்லவா என்ன பண்ணல்லவா பொன்னல்லவா பொன்னப்பல்ல தேவா பொன்னப்பல்லவா அல்லவா எந்தாயும் அல்லவா. பகவான் நஞ்ச சாப்பிட்டு செத்திருப்பாரு. நிச்சயமாக இறந்து போயிருப்பார். அதான் சொல்லுவாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று. ஆமா பக்கத்தில் பார்த்து கொண்டிருந்தாலே பார்வதி அம்மையானவள் நம்முடைய மாங்கல்யம் பறிமையோடு போகின்றது என்று பார்வதியானவள் ஓடோடி வந்து பகவான் வாயில் பகவானுடைய கட்டத்திலே இருந்தது. கட்டத்திலே இசைத்த காரணத்தினாலே ஆண்டவனை வணங்கக்கூடியவர்கள் அவரை தலையிடவே என்றும் அந்த விஷயத்தின் காரணமாக பகவானுடைய நேரையெல்லாம் நீலையரமாக மாறிவிட்டது. ஆகையினால் ஆண்டவனை வணங்கக்கூடியவர்கள் அவரை நீலையரவே என்று சொல்லி அறிவித்து வருகிறார்கள். மீண்டும் தெய்வங்களும் அசுரர்களும் அவர்களுடைய அழகான தெய்வம் அமர்ந்திருக்கிறது.
வந்திருக்கிறோம். சரணமாக ஆண்டவனாகிய சிவனை நோக்கி முறைய வேண்டும். பகவான் நமக்காக வந்து தோன்றி கரை கண்ட அமிர்தமலை பரித்துத்தாரோ சீதாராகவா, அமிர்தமலை பரித்துத்தாரோ சீதாராகவா, இப்படியாகவே தேவர்கள் பகவானை நினைத்து கண்ணா, கமல கண்ணா, நீல வண்ணா, சாமள வண்ணா, சாமள வண்ணா, ஜாமள ரூபா, கஜேந்திர வரதா, துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனா, ஆனந்த சயனா ஆதி பலனை அனுபவித்துக் கொண்டு ஓடுகின்றார்களே அசுரர்கள் என்று முறையிட்டார். கண்ணம் உடனே என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்கின்றார்? சாவா மருந்தாகி அமிர்தத்தை அசுரர்கள் சாப்பிட்டால் நாட்டிலே யாரையாவது விட்டு வைப்பாங்களா? விட்டு வைக்க மாட்டாங்க, அழைத்து விடுவார்கள். எனவே இந்த சாவா மருந்தாகிய தேவ அமிர்தத்தை பறித்து சூரனிடம் போரா, சூரனிடம் போரா, அம்மனடை சாயலதை காட்டினார், அசுரர்களும் மனங்கலங்கி நின்றார், அசுரர்களும் மனங்கலங்கி நின்றார். மாய அவதாரனாகிய கண்ண பரமாத்மா 32 லட்சணம், 16 கலை, 8 அம்சம், 16 வயதுடைய பக்குவமங்கை போல சமைந்து அந்த அசுரர்களினுடைய முன்பாக பகவான் எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி வருகின்றார்? அவர் அளந்து அளந்து நடக்கும் அன்ன பட்சியை போல நடந்தார், அளந்து அளந்து நடக்கும் அன்ன பட்சியை போல.
இருக்கட்டும்